இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். தம்பிக்கு ஸ்நாக்ஸாக மக்கானா ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஏற்கனவே ஒன் டைம் கொடுத்துருக்கேன், தம்பி அவ்வளோவா சாப்பிடலை. இருந்தாலும் இது ஹெல்த்திங்கிறதுனால அடிக்கடி கொடுக்கலான்னு அன்றைக்கி கொடுத்தேன். அப்போவும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாரு. அண்ட் எனக்கு ஹெல்த்தியாக பால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன், நாட்டு சக்கரைலாம் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட் டின்னருக்கு தோசை மாவு கொஞ்சமாக தான் இருந்தது. அதோட ரவை சேர்த்து ரவை தோசை மாதிரி ஊற்றியாச்சு. அண்ட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி தக்காளி சட்னி ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அதனால் தக்காளி சட்னியும் சேர்த்து சூப்பராக அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கவுனி அரிசி ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, அதை வச்சு சாதம் வடிச்சிடலாம் அப்படின்னு அதையும் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டு கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.